அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த மீனராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில தான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லி 3 ஜாம்பவான்களுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த ராசியில தான் சுக்கிரன் உச்சமாகிறார். சொல்லப்போனால் இந்த சனி பயிற்சியும் போது சுக்கிரன் இங்கே தான் இருக்கார். இந்த ராசியில் இருக்க சுக்கிரன் உச்சமாக இருக்கார். சுக்கிரன் மட்டும் கிடையாது, சுக்கிரன், ராகு, சூரியன், சந்திரன், புதன், 6 கிரகம் அந்த வீட்டில் இருக்க போகிறது சனி பயிற்சி ஆகும்போது. ஏற்கனவே இவங்களாம் இருப்பாங்க, அவங்களோட சனி பயிற்சி சேர்ந்துடுறார். ஸோ இப்படி ஒரு 6 கிரகமும் அந்த டயத்தில் சனி பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியில் இருக்கும். ஆனால் 2 வருஷமும் அத்தனை இருக்காதுல்ல, டக்கு டக்குன்னு அது கலைஞ்சு போயிடும். இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுடைய ராசியை பொறுத்தளவில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது, உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுக்கு 12வது வீட்டை பார்க்குறாரு. ஜென்ம சனியாக இருக்கிறவர் ஏற்கனவே ராகுவும் சேர்ந்துருக்காரு. அதனால் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும். குடும்பத்தில் சண்டை சத்துருவுகள் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சனி மாதிரியே ராகு பலன் கொடுப்பார். அந்த ராகுவோட சனியும் சேர்ந்துருக்கார். 7ல் கேது இருக்கார். உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் அவருடைய உடல்நிலையில் கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே காமிச்சு அதை சரி பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் அதே இந்த 2025 கடைசியில் போயிடுத்து 10ஆம் மாதம் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துலேருந்து, அதாவது 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். உச்ச குருவாக பார்ப்பார், உங்கள் ராசியாதிபதி. அப்போ சனியை காட்டிலும் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கும். உற்சாகமாக இருக்கும். பல காரிய வெற்றிகள் நடக்கும். அவருடைய பார்வை உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வரணும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பல புதிய காரியங்களை செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். புதுசாக இடம், வீடு, வாகனங்கள், வண்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கான இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மாதிரி ஏன்னா இப்போ 9ஆம் இடம்ன்றது செவ்வாயோட வீடு. இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவருடைய பார்வை 5வது பார்வை அங்கே தான் விழுறது. அது மாதிரி அவருடைய 7வது பார்வையாக உங்களுக்கு 11வது இடத்துல விழுறது. அதனால் உங்கள் மன விருப்பமான காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். ஸோ இந்த மாதிரி வாகனங்கள், அதான் 7ஆம் இடத்துல அதிபதி சனிவான வாகனங்கள், அது மாதிரி இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இது இந்த காலகட்டங்களில் எப்போ நடக்கும்னா 2026 தான் நடக்கும். 2025 கடைசியில் 2 மாதம் அந்த மாதிரி நல்ல பலன்கள் இருக்குது. அப்புறம் 2026 இந்த மாதிரி பலன்கள் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரியான பலன்கள் ஜென்ம குருவாக இருக்கிறவர் செய்வார். ஏன் இந்த மாதிரி செய்கிறாருன்னா, அவர் தான் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. விரயஸ்தானத்தில் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போது நீங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் உச்சமாக இருந்து இந்த ராசியை பார்க்கும்பொழுது அது யோகமாக மாறுறது. ஸோ யோக பலன்கள் பல நடக்கும். ஆனால் பிட்டான காலங்களில் நடக்கும். ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் நடக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக நல்ல உயர்வான காலங்கள் வரும். ஆனால் கஷ்டமான காலங்களும் வரும். இப்போ 2025 பயணிக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பல காரியங்கள் தள்ளி போகும். பல காரியங்கள் ஃபெயிலியர் ஆகும். கடைசி நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும். இதெல்லாம் 2025 நடக்கும். 2026 பார்த்தா நீங்கள் நினச்சி பார்க்காமே அந்த காரியம் அதுவே உங்கள்கிட்ட சக்ஸஸ் பண்ணிட்டு போகும். ஸோ அப்படி காரியங்களே மாறும். அதனால் இந்த 2.5 வருஷத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான பலன்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது, உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்குது. உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உடல் கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல காலங்கள் தான். 2026 மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு மிக மிக நல்ல காலங்கள். 2025 நல்ல காலங்கள் தான். ஏன்னா 5ஆம் மாதத்தில் குரு பயிற்சி ஆனதுலேருந்து 5ஆம் மாதத்துலேருந்து மீனராசி அன்பர்கள் மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல காலம். த்ரோட் இந்த அடுத்த சனி பயிற்சி வரைக்கும், அதாவது 3/6/2027 வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் மாணவ செல்வங்களுக்கு நடக்கும். படிப்பு ரீதியாக மிக உயர்வான பலன்கள் நடக்கும். படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு 2025 அந்த கடைசி டிசம்பர் அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். இல்லாட்டினா 2026 தான் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வேலை மாறணும்
அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2025 அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். நடுவில் வந்து வேலையை விட்டுட்டு திண்டாடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதனால் இந்த மாதிரி கஷ்டமான பலன்கள் நீங்கள் பார்த்து நடந்துட்டீங்கன்னா தான் நல்லது. இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான், அவர் தான் உங்களை எப்படி பார்ப்பார், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இப்போ வந்து 7.5 சனி, அதில் ஜென்ம சனியாக நடக்கிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வந்து சிவன் ஆலயத்துக்கு போய் நவக்கிரகங்கள் இருக்கும், நவக்கிரகம் நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி விளக்கு போட்டு நீங்கள் 9 முறை சுற்றி வரணும். 27 முறை, ஒரு தரம் சுற்றுறதுக்கு 3 தரம் சொல்லணும். அந்த மாதிரி வந்து 27 முறை ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து சனிபானுக்கு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சு அதை சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம். அது இல்லை, இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு 48 நாள், அதாவது 7 வாரம் இந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கணும். ஆனால் தொடர்ந்து 7 வாரத்துக்கு பண்ணணும். அப்படின்னா ஒரு 49 நாள் வரும். 7 49 இல்லையா? அதனால் அதோடு முடிக்கணும். எப்படி தொடங்கணும்னா ஒரு வெள்ளை துணி வச்சு அதில் வந்து எள்ளு பரப்பி அது மேலே வந்து நல்லெண்ணெய் விளக்கு வைக்கணும். வீட்டில் நான் சொல்கிறது வீட்டில் இது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ஏற்றணும். தினமும் அந்த விளக்கை ஏற்றணும். டெய்லி ஈவினிங் ஹவர்ஸில் ஏற்றணும். கரெக்டாக ஒரு வாரம் முடியும். அடுத்த சனிக்கிழமை வருது, இந்த எள்ளை வந்து மாற்றிடணும், வேறு புது எள்ளு போடணும், திரும்ப அந்த விளக்கு வைக்கணும், ஏற்றணும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை அந்த எள்ளை மட்டும் மாற்றிடணும். மாற்றி நீர்நிலைகளில் எங்கே வேணாலும் தண்ணியில் போட்டுடலாம். அப்போ தான் முளைக்காது. அது முளைக்காத மாதிரி நம்ம போடணும். அது மாதிரி நீர்நிலையில் போட்டுடலாம். போட்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது வந்து 7 வாரம் பண்ண ஒரு மண்டலம் 48 நாள் ஆகுது. இது மாதிரி 7 வாரம் 7 சனிக்கிழமை முடிகிற வரைக்கும் அதை மாற்றி நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. வீட்டில் வந்து அமைதி நிலவும், வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், உடல்நிலை கோளாறுகள் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும், மனசு தெளிவாக இருக்கும். அப்போ எந்த பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. முடிஞ்சால் இதை செய்யுங்க. வீட்டில் அது மாதிரி என்னால் செய்ய முடியாதுன்றவங்க கோயிலுக்கு போய் வணங்கிக்கலாம். பொதுவாக வந்து இந்த சனி பயிற்சினால் பலன் பெறக்கூடிய நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னா ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னால் மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் இருக்கும். கொஞ்சம் சுமாரான பலன்கள் பெறக்கூடிய ராசிகள்னா மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லோரும் வந்து இது பண்ணி உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது நல்லா நடந்துன்னா இதனுடைய பிரச்சனைகள் பெருசாக இருக்காது, இதனுடைய தொல்லைகளும் பெருசாக இருக்காது, கஷ்டங்களும் பெருசாக இருக்காது. அதையும் நீங்கள் ஒரு நல்ல ஜோட்டை கொடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன் சேர்த்து பார்த்தீங்கன்னாலே பொதுவாக இந்த 7.5 சனியில் பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்லாமையே நம்ம கடந்து வந்துடலாம். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.